Hello friends, welcome to Chidambaram Kitchen. என் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்லேருந்து சரவண பவன் குருமா அண்ட் சன்னா குருமா ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்த காயத்ரி சிஸ்டர் அண்ட் ஜெயா சிஸ்டருக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக் பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பி சிஸ்டர்ஸ். இன்றைக்கி சிதம்பரம் கிச்சனில் இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு சிக்கன் பிரியாணியும் அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் இல்லாமல் குவிக்காக ஒரு சிக்கன் கிரேவியும் பார்க்கலாம். இந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக குவிக்காக பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஃபைனலாக நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்க்குறேன், 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 3 கிராம்பு, ஒரு மீடியம் பீஸ் பட்டை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து லைட்டாக ஆயில் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 8 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து இதை மாதிரி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டை ப்ளக் ஆன் பண்ணிவிட்டு இதில் சாட்டே மோட் ஆன் பண்ணிக்கிறேன். டெம்ப்ரேச்சர் நார்மலில் வச்சுருக்கேன். இதில் 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு அதை ஊற விட்டுடலாம். இப்போ 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தயிர், சில்லி பவுடர், சால்ட் அண்ட் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ இதில் பாட் நல்லா சூடானதும் கொஞ்சம் பட்டர், நெய், அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லைன்னா பரவாயில்லை, பட் எனக்கு பட்டர் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். இதில் 2 பச்சை மிளகாய், ஒரு அன்னாசி பூ, ஒரு சின்ன பீஸ் கல்பாசி சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை சேர்க்குறேன். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இதில் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா கொத்தமல்லி. அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி நிறையா சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா தக்காளி சாதம் டேஸ்ட் வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சிடலாம். இப்போ நான் 3 கப் ரைஸுக்கு 4.5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். அதில் 1.5 கப் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். ரைஸ் 1/2 அன் ஹவர் ஊறினதுனால 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப்புக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாதி எலுமிச்சம்பழத்தை மறக்காமல் பிழிஞ்சு விடணும். இப்போ இதை மூடிடலாம். இதில் இந்த நாப் சீலிங்கில் தான் இருக்கணும். இப்போ இதை மூடிட்டு சாட்டே மோட் கேன்சல் பண்ணிவிட்டு மேனுவலில் போயிட்டு 6 மினிட்ஸ் நான் செட் பண்ணுறேன். இப்போ பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேன் சூடானது கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதை அப்படியே ஆற விட்டு அரைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்து நல்லா இதை மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து பொரிய விட்டு
2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி சைஸ் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு பாதி தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்க்குறேன். இப்போ அரைச்சி வச்ச ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்டை இது கூட சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே சிக்கனையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். பெப்பர் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடி வச்சு கரெக்டாக ஒரு 2 விசில் அளவுக்கு குக் பண்ணுறேன். 2 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணால் சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டில் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் எல்லாமே உடையவே இல்லை, நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. ப்ரெஷர் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் அளவுக்கு குக் பண்ணால் போதும். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.